கஷ்டப்பட்டு அதிமுகவுல இளம் பேச்சாளரா மூலியமா தேர்வானேன். உனக்காக வரல, என்னுடைய அதிமுகவுல அங்கீகாரம் வேணும்ட்டு வந்தேன். உனக்கு அதிமுக வேணாம், எனக்கு இப்ப நீ வேணாம். அவர்கள் கூட இருக்காரு, இவரை யாரும் தெரியுதா? இவரை தெரியல அப்பனா தெரிஞ்சுக்கோங்க. வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் சொன்னீங்களே சார். இப்போ வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். யோ 3 வாட்டி சொல்லிட்டேல்ல, உனக்கு என்ன வேணும்? பாருங்க, மாத்தி போட்டேன். அவரு வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க், இவரு சிங்கை ராமச்சந்திரன் ஃப்ரம் ஐஐஎம். அதிமுகவின் உண்மை விசுவாசி, கொள்கை குன்று, ரத்தத்தின் ரத்தம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வேணா இந்த வீடியோ பாருங்களேன். அவர் பெரிய விசுவாசி, நீங்களும் அப்படியே இருப்பீங்கன்னு நம்பிக்கை. நீங்களும் அதிமுக விசுவாசி தானே நினைச்சீங்க. அப்ப நான் ஏமாந்தது தப்பில்லையே. ராமச்சந்திரா, நீ கட்சியை விட்டு போறது தப்பில்ல, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனா கட்சி தந்த பணம், பதவி, அதிகாரம் இது எல்லாம் அனுபவிச்சுட்டு கட்சி ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கும்பொழுது இன்னொரு கட்சிக்கு பணம், பதவி, அதிகாரம் இதுக்கு ஆசைப்பட்டு ஓடி போறீங்கப்பா, அதுக்கு பேர் தான் துரோகம். நீங்க செஞ்சது துரோகம் அதிமுகவுக்கு மட்டும் கிடையாது, கட்சி விசுவாசியான உங்க அப்பாவுக்கு. உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்த அழகு பத்திரப்பார் அந்த எடப்பாடியார், அவருக்கு இப்படியே எம்பி சீட்டு கொடுத்தா அதிமுக கோட்டையான அந்த தொகுதியில 3ஆம் இடத்துக்கு கட்சியை தள்ளிங்க. ஆனாலும் அங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக உழைச்ச அதிமுக தொண்டர்களுக்கு நீங்க பண்ணது துரோகங்க. இப்ப கூட 100 பேச்சாளர்களை கட்சிக்கு விட்டுட்டு போறேன் அப்படின்னு உருட்டுறீங்க. நீங்க கட்சியை விட்டு ஓட்டிங்களே, இப்போ அந்த 100 பேச்சாளர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? அவங்க உங்க மூலியமா தானே கட்சிக்கு வந்தாங்க, அவங்களையும் உங்க மூலியமா துரோகி கண்ணோட்டத்தில் தானே மத்தவங்க பார்ப்பாங்க. அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கல. என்ன படிச்சு என்னங்க பிரயோஜனம்? படிச்சவனுக்கு தேவையானது நேர்மை, உண்மை, விசுவாசங்க. அதுவே உங்ககிட்ட இல்லையே. அதாவது நீங்க உங்க அப்பாவை பத்தி கட்சி விசுவாசின்னு சொல்லுவீங்க, உங்க புள்ள உங்களை பத்தி என்ன சொல்லுவான்னு யோசிச்சு பாத்தீங்களா? உனக்கு அதிமுக வேணாம், எனக்கு நீ வேணாம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், அதிமுகவுக்கு துரோகம் செய்து விட்டு போனா நீங்க வெறும் குப்பைதான். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது யாரையும் பார்க்காத விஜய் அவர்கள் இன்னைக்கு உங்களை பார்க்கிறாருன்னா அது இன்னைக்கு முடிவானதா இல்ல என்னைக்கோ முடிவாகி இன்று வெளிப்பட்டதா? காலம் பதில் சொல்லும். நன்றாக நினைவுல வச்சுக்கோங்க. யாரு எப்படி என்ன கேட்டாலும், எத்தனை வாட்டி கேட்டாலும் கர்வத்தோடும் திமிரோடும் சொல்வோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்த நான் அதிமுக காரண்டா என்று